இன்றைக்கி வீடியோவில் நாம் ஈஸியான தக்காளி ரசம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதில் இருக்க தொல்லியெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சிட்டு இதையை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதையும் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்க்கும்போது நல்லா மணமாகவும் இருக்கும். உளுந்து பொரிஞ்சதையும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடயே மஞ்சத்தூள், வெந்தயப்பொடி, வீட்டிலே அரைச்சி வச்ச மசாலா பொடி, கருவேப்பிலை பொடி. இது கூட நான் ஆல்ரெடி பூண்டு, சீரகம், இஞ்சி 3ஐயும் நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம வடிகட்டி வச்சுருக்க தக்காளி சாறை ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரணும். எங்கள் வீட்டில் புதினா தழை இருக்கங்காட்டிக்கு நான் புதினா தழை யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ அதையை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் புதினா தலையை. அவ்வளோதாங்க, தக்காளி இருக்கிற பச்சை வாசமெல்லாம் போயிருச்சு. ரசம் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சிம்பிளான ரெசிபிங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.